தமிழ்நாட்டில் தங்கியுள்ள பாகிஸ்தானியர்களை கணக்கெடுக்கிறது காவல்துறை. பஹல்காம் துப்பாக்கிச் சூடுக்கு பிறகு பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. பாகிஸ்தானியர்கள் வெளியேற வேண்டும் என்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட நிலையில் மத்திய அரசால் தற்போது காவல்துறை அதற்கான கணக்கெடுப்பை தொடங்கியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை நம்முடைய சிறப்பு செய்தியாளர் கோகுலிடம் கேட்கலாம். கோகுல், இந்த கணக்கெடுப்பு பணியில் எவ்வளவு பேர் ஈடுபட்டிருக்கிறார்கள்? எந்தெந்த வகையில் இந்த கணக்கெடுப்பு பணி நடைபெறுகிறது? தமிழ்நாட்டில் உள்ள பாகிஸ்தானியர்களை கணக்கெடுக்கக்கூடிய பணியில காவல்துறை தீவிரமா ஈடுபட்டு வர்றாங்க. ஏற்கனவே மத்திய அரசு பாகிஸ்தானுடைய விசாவை ரத்து செய்து அவர்கள் உடனடியாக அவருடைய சொந்த நாட்டுக்கு திரும்ப வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அந்த அடிப்படையில ஒவ்வொரு மாநிலத்திலையும் பாகிஸ்தான் யார் யாரெல்லாம் தங்கியிருக்கிறார்களோ அவர்களை கணக்கெடுத்து அவர்களுடைய விசாவை ரத்து செய்து அவர்களுடைய சொந்த நாட்டிற்கு அனுப்பி வைப்பதற்கு வெளியேறுவதற்கான உத்தரவு பிறப்பித்துள்ள நிலையில தமிழ்நாட்டிலையும் அந்த கணக்கெடுக்கக்கூடிய பணியானது நடைபெற்று வருகிறது. தொழில் சார்ந்தும் மருத்துவ சிகிச்சைகளுக்காகவும் பாகிஸ்தானை சேர்ந்தவர்கள் ஏறக்குறைய சுமார் ஒரு 500 பேர் தமிழகம் வந்து செல்வதற்கு வாய்ப்பு இருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் அந்தந்த காவல் நிலையங்களில் அவர்கள் எங்க தங்கியிருக்கிறார்களோ அந்தந்த காவல் நிலையங்களில் ஏற்கனவே பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள் என்றும் அவர்கள் நாளை உடனடியாக வெளியேற வேண்டும் என்றும் தொடர் மருத்துவ சிகிச்சை யாருக்காவது தேவைப்பட்டால் அவர்களுக்கு மட்டும் மத்திய அரசுடைய விதிகளின் அடிப்படையில் அவர்கள் தங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்படும் என்றும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. விரிவான விவரங்களுக்கு நன்றி கோகுல்.